கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை மையம் உண்டாவதாக. ஒரு விஷயம் கூட தீர்க்க வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவா காத்திடுமோவா நேத்திரம் போ நேசித்து புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா காத்திடுமோவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். தீங்கொன்றும் அணுகாமல் எம்மை காக்கி நடத்தும் தேவா, எமக்கீந்த இப்புது நாளில் தீங்கொன்றும் அணுகாமல் எமை தாங்கி நடத்தும் தேவா, எமக்கீந்த இப்புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா காத்திடுமோவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். மாநில மீதிலே கானக வழியில் மானிடரும்மை விரும்பிய பணிந்து வந்தோ. மாநில மீதிலே கானக வழியில் மானிடரும்மை விரும்பிய பணிந்து வந்தோ. முந்தின காலங்களில் மண்ணை போல் அன்புடனே நின்று தந்தை போல் தாங்கினீரே. முந்தின காலங்களில் மண்ணை போல் அன்புடனே நின்று தந்தை போல் தாங்கினீரே. ஸ்தோத்திரம் தேவா காத்திடுமோவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஜபமதை கேட்கும் ஜீவனின் தேவா, ஏழைகள் எம் ஜீவனை காத்தனைத்தீ. ஜபமதை கேட்கும் ஜீவனின் தேவா, ஏழைகள் எம் ஜீவனை காத்தனைத்தீ. ஜீவிக்க செய்திரம்மை தீமையும் தீண்டிடாமல் இங்கு தீயோன் மேல் ஜெயமளித்தே. ஜீவிக்க செய்திரம்மை தீமையும் தீண்டிடாமல் இங்கு தீயோன் மேல் ஜெயமளித்தே. ஸ்தோத்திரம் தேவா காத்திடுமோவா நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். தினமும் நீ நடத்தும் திருவழிதனிலே தேவனும் நம்பி பின்பற்றுவேனே. தினமும் நீ நடத்தும் திருவழிதனிலே தேவனும் நம்பி பின்பற்றுவேனே. வேதனை அணுகிடாமல் நாளிலும் நடத்துவீரே. இங்கு வேறொரு துணை இல்லை.
வேதனை அணுகிடாமல் ஏனாளிலும் நடத்துவீரே. இங்கு வேறொரு துணை இல்லையே. ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். ஸ்தோத்திரம் தேவா காத்திடும் மூவா, நேத்திரம் போல் நேசித்து புது நாளில். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. ஒரு விஷயம் கூட தீர்க்க வாக்கத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையாகிய நமக்கு ஆண்டவர் இந்த 2024 வருஷத்தினுடைய 8ஆம் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினை ஆண்டவர் கொடுத்திருக்க வாக்கு தத்தம் 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, இந்த 2024 வருஷத்தினுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தம் தீர்க்கதரிச வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, இந்த சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை எங்களை வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக நமக்கு கூடி ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதித்து எங்களை பெற்று ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசன ஆண்டவர் அப்பா வாக்குத்தத்தை எங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தை எங்களை ஆண்டவர் நடத்தத்தக்கதாக அந்த வாக்குத்தத்தின்படி எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கத்தக்க அந்த வாக்குத்தத்தில் அடங்கி இருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் அப்பா நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதை பார்க்குற கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த வாக்கு தத்தத்தின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீங்கள் நடத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற அந்த சகல விசுவாசனுடைய கொள்ளுவ தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம், உடைக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அந்த வாக்கு தத்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கர்த்தர் பேசுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயம் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி தான் இந்த மதத்தினுடைய வாக்கு தத்தமாக நாம் பார்க்க போகிறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. இங்கு இது தாவீது தன் அனுபவத்தில் கர்த்தர் செய்த காரியத்தை, கர்த்தர் செய்த நன்மையை இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போல தான் இந்த மாதத்திலும் நாம் சொல்லும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்கிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. இந்த வசனத்தை இன்னொரு வழியாக இன்னொரு விதத்தில் சொல்வோமானால், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லலாம், சத்தமாக சொல்லாமே. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கும்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். மாதத்தில் கர்த்தர் அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இதை எதை காட்டுகிறது என்றால், கனப்படுத்துகிறவர். நம் மாதத்தில் கனப்படுத்துகிறார், நம்மை கனப்படுத்துகிறவராய் அவை நம் மாதத்தில் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை கனப்படுத்த எப்படி என்றால், நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்கும்படி செய்து அவர் நம்மை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நேர்த்தியான இடங்களில் பங்கு என்று சொல்லும்போது அது இன்னொரு விதத்தில் சொல்லுவோம்னா நேர்த்தியான பங்கை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நேர்த்தியான பங்கு என்று சொல்ல சிறப்பானதை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். சிறந்ததை தரப்போகிறார். விலை உயர்ந்ததை விலை மதிக்க முடியாததை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரப்போகிறார். நல்லா இருக்கிற நன்மைகள், நல்லா உயர்ந்த இடங்களில் இருக்கிற நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து அவர் இந்த மாதத்தில் அவர் நம்மை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அந்த கனப்படுத்துகிறவர் எங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரை கனப்பட எப்படி என்றால் என்னை நேர்த்தியான இடங்களில் நேர்த்தியான அந்த பங்கு கிடைக்கும்படி கர்த்தனை செய்யப்படுற. அப்படின்னா நேர்த்தியான பங்கை ஆண்டு எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்தில் எது சிறந்ததோ, இந்த உலகத்தில் எது சிறப்பான நன்மையோ ஆசீர்வாதமோ அதை அவர் எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் உயர்ந்த இடங்களிலே இருந்து கர்த்தர் நன்மையை அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து அவர் என்ன செய்ய போகிறாரு? அவர் என்னை கனப்படுத்த போகிறார். அவர் உங்களை கனப்படுத்த உங்கள் குடும்பத்தை கனப்படுத்த போகிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கனப்படுத்த போகிறாங்க. வேலையில் கர்த்தர் கனப்படுத்த, நீங்கள் செய்கிற தொழிலே கர்த்தர் கனப்படுத்த போக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் ஊழிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கனப்படுத்துகிற இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை கனப்படுத்த போகிறார். நேர்த்தியான பங்கை, நேர்த்தியான ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் அப்படியாய் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. வேத வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன் சொல்லி இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 91 சங்கீதம் 15 வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. 2வது பகுதி, ஆபத்தின் நாளிலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கேன். அதாவது நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 96 சங்கீதம் 6 வசனத்தில் பார்க்கும்போது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நம்ம அதை பார்க்கணும். அவரிடத்தில் அந்த கனம் இருக்கிறது. நம்மை கனப்படுத்தும்படியா சிறந்த நேர்த்தியான பங்கை தந்து கனப்படுத்துகிற அந்த கனம் அவரிடத்தில் இருக்கிற தேவன் அதை நம்மை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 நாளாகமும் 29 அதிகாரத்திலையும் இந்த வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். 1 நாளாகமும் 29 அதிகாரம் 12 வசனம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் கனமும் அவரிடத்திலிருந்து வருகிற, அவள் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம விசுவாசிகள் நிச்சயமாக தேவன், நான் எந்த நிலையில் இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டு எனக்கு நேர்த்தியான பங்கை, நேர்த்தியானதை, சிறப்பானதை ஆண்டவனுக்கு தந்து அவர் என்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இந்த மாதத்தை தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்த போகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கிறோம். என் பார்வை நீங்கள் அருமையான அப்படின்னால நீ கனம் பெற்றாய் என்று பேசலாம். தேவனுடைய பார்வையில் நாம் அருமையாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஜனமாக இருக்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போகிறாரா? அவர் நம்மை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேர்த்தியான பங்கை தந்து, நேர்த்தியான ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை கனப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரசங்கி 6 அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 6 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கிற, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை பார்க்கணும். இந்த மாதத்தை நிச்சயமாக தேவன் உங்களை கனப்படுத்தி, சகல காரியத்தில் உங்களை கனப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற
தேவனாக இருக்கிறார். நாங்கள் விசுவாசிங்க. நான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் எனக்கென்று நேர்த்தியான ஒரு பங்கை, நேர்த்தியான ஒரு ஆசீர்வாதத்தை, நேர்த்தியான ஒரு நன்மையை, நேர்த்தியான ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார். அதை நான் என் வாழ்க்கையில் நான் கனப்படுத்த முடியாது. நான் என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நான் கனப்படுத்தும்படியாக தேவன் அதை என்னை தந்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, நிச்சயமாக நம்ம ஜெபிக்கும் போது, ஒருவேளை சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், சூழ்நிலைகள் ஒருவேளை மாறா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஜெபிக்கும் போது, அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் சகல காரியத்திலையும் மாற்றி, அதாவது அந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய நம்மை அதை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க நேர்த்தியான பங்கை தந்து கனப்படுத்துகிறவர் எப்படிலாம் நமக்கு கனப்படுத்த போகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எந்த விதங்களிலே ஆண்டவர் எப்படி நம்ம கனப்படுத்த போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது பெருமை மிக்க செயல்களினால் கனப்படுத்துகிறவர். முதலாவது கனப்படுத்துகிறவர் எப்படி நம்மை கனப்படுத்துகிறார் என்றால், பெருமை மிக்க செயல்களினால் கனப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருமைப்படும்படியாய் அல்லது நம்முடைய மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது நம்ம பெருமை மிக்கவர்களாய் பார்க்கத்தக்கதான செயல்களினாலே கர்த்தர் நம்மை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பெருமிதம் அடையத்தக்கதாய் கர்த்தனை எப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவனை எப்படி இந்த நன்மைகளினால ஆண்டவன் நிரப்பியிருக்க என்று நாம் பெருமிதம் அடையத்தக்கதாகவும், மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களும் நம்மை குறித்து அவங்க வணங்குகிற தேவன் அவங்களை இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறாரு என்று அவர்கள் அவர்கள் பெருமிதம் படக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவன் நம்மை சகல காரியத்திலும் நாம் பெருமை மிக்கத்தக்கதான செயல்களினால அவன் நம்மை ஆசீர்வதி. எதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் பெருமை மிக்கத்தக்கதாய் செயல்கள் இருக்குமோ அது அத்தனை அவர் நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் பெருமைப்படும்படியா, என் வாழ்க்கை பெருமைப்படும்படியா, என் குடும்பம் பெருமைப்படும்படியா, என்னுடைய வேலை காரியங்களிலே, தொழில் காரியங்களில் நாம் பெருமைப்படத்தக்கதான செயல்கள் எதுவோ அப்படிப்பட்ட செயல்களினாலே கர்த்தர் செய்து அவர் நம்மை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நேர்த்தியான பங்கை இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி வரும், எந்த இடத்துல வந்தோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் அந்த நேரத்தில், அந்த வேலையில் தேவன் நேர்த்தியான பங்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதை விசுவாசிக்கணும், நம்பணும். அதற்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்மை கனப்படுத்துகிறவர் நம்மை நாம் பெருமை மிக்கத்தக்கதான செயல்களில் நாம் பெருமை மிதம் அடையத்தக்கதா ஆண்டவனுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட செயல்களினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லும்போது அந்த வசனத்தில் பார்க்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கியோ உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை பெருமைப்படுத்துகிற தேவன். பெருமைப்படத்தக்கதான் செயல்களினால அவர் நம்மை கனப்படுத்துகிறது. ஏதோ ஒரு ஒன்றில்லாத செயல்களினால ஒன்றுக்கும் பிரயோஜன காரியத்தை ஆண்ட ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அவருக்கு நான் செய்யவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே.
ஒன்றுக்கும் உதவாத காரியங்கள் ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்ம வாழ்க்கையில் அவன் பெருமைப்படத்தக்கதாக, பெருமிதம் அடையத்தக்கதான செயல்களினாலே கர்த்தர் நம்ம காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவன் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அநேக காரியங்களை நம்ம சொல்லப்பட பெருமிதம் அடையத்தக்கதா அல்லது பெருமை மிக்க செயல்கள் அங்கே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியமாயிருக்கு. இதில் என்ன செயல்கள்னா பெருமை மிக்க செயல்கள். ஹல்லேலூயா. நான் பெருமிதம் அடையத்தக்கதான செயல்கள் மற்றவர் பார்க்கும்போது அந்த பெருமிதம் அடையத்தக்கதான செயல்கள், இந்த காரியங்களை பார்க்க முடியும். நாம் தேவனுடைய கையில் நம்ம அலங்காரகிரடமும் அவருடைய பார்க்கிறோம், அவருடைய கரத்தில், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் மகிமை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பெருமை மிக்க செயல்களினாலே அவன் நம்மை பெருமைக்க செயல்களை நமக்கு செய்து அவன் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கார். 4ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லிப்பார். இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெருமை மிக்க செயல்களினால நம்மை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நமக்கு நேர்த்தியான பங்கை அவர் நமக்கு கொடுக்கிறதுனால. அல்லேலூயா. நேர்த்தியான பங்கை இந்த மாதத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார். தேவன் நேர்த்தியான பங்கை ஆண்டவர் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் பெருமை மிக்க செயல்களினால அவனை ஆண்டவர் கனப்படுத்தினார் என்பதை இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் மொர்தெகாய் குறித்து நாங்கள் பார்க்கும்போது அந்த மொர்தெகாய் தேவன் கனப்படுத்தினார். கனப்படுத்தின அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவன் வாழ்க்கையில் பார்க்க அந்த செயல் அவன் வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது அது அவன் வாழ்க்கையில் பெருமிதம் அடையத்தக்க பெருமை மிக்க செயல்கள் வாழ்க்கையில் காண அவன் அது குறித்து அவன் வாழ்க்கையில் அவன் பெருமிதம் அடையும்படியாய் மற்றவர்களும் பெருமிதம் அடையத்தக்கதாய் ஆண்டவர் என்ன செய்தார், அவன் வாழ்க்கையில் அவனை கனப்படுத்துகிறத இந்த வேத வசனம் பார்க்க முடியும். நீங்கள் எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த ராஜா சொல்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான்னு சொல்லி 6ஆம் வசனத்தை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்க ஆமான் என்ற ஒரு மனுஷனை குறித்து அவனிடத்தை கேட்குறான். அவன் தன்னை தான் நான் ராஜா கனப்பணப்போ என நினைத்து அவன் பெரிய காரியத்தை சொல்கிறான். ராஜா நீங்கள் தொடர்ந்து இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் 8ஆம் வசனத்தை ராஜா உடுத்தி இருக்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சில தரப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனப்பண விரும்புகிற மனுஷன் அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதி உலாவும்படி செய்து ராஜா கனப்பண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அதை கேட்ட ராஜா, இதெல்லாம் ஒன்றும் நீ விடாமல் என்ன செய், அரண்மனையில் வாசலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு போய் செய்ய ஒன்றும் அது என்ன செய்யக்கூடாது,
குறையப்படக்கூடாதுன்னு சொல்லி அதே போல் நடக்கிறது பார்க்குறோம். இதை பார்க்கும்போது அந்த காரியம் இந்த மொர்தெகாய்க்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்கள். அரண்மனை வாசலில் இருக்கிற என்ன ஆண்டவர் எவ்வளோவாய் கனப்படுத்தியிருக்கிறார். இப்போ அந்த நகரம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மொர்தெகாய் பார்க்கும்போதெல்லாம் இவன் யார், இவன் ராஜாவினால் கனம் பெற்றவன், ராஜாவினால் கனப்படுத்தப்பட்டவன் என்று சொல்லி எல்லாரும் பெருமையாய் சொல்லும்படி கர்த்தர் அவனை வைக்கிறத பார்க்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி என்றால் நேர்த்தியான இடங்களிலே அவன் பங்கு கிடைத்தது. எங்கே அவன் பங்கு கிடைச்சது? ராஜாவினத்திலிருந்து வருது பாருங்கள். ஹல்லேலூயா. நேர்த்தியான இடத்துலேருந்து வருது, உயர்ந்த இடத்திலிருந்து, சிறந்த இடத்துலேருந்து அவனுக்கு என்ன வருது? அவனுக்கு பங்கு வருது, அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறத. இந்த வேத சமத்தை ஏதோ ஒரு சாதாரண ஒரு மூலையிலேருந்து இல்லை, அந்த தேசத்துடைய 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிற அந்த ராஜாவினிடத்துலேருந்து அவனுக்கு என்ன வருது? அவனுக்கு ராஜ கணம் வருது பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர்த்தியான இடங்களிலிருந்து அவனுக்கு பங்கு வருகிறதே இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதுபோல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான இடங்களிலிருந்து ஆண்டவங்க பங்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமாக சில நேர்த்தியான உயர்ந்த இடங்களிலிருந்து, ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் முதலாளிகிட்டேருந்து நேர்த்தியான பங்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருப்பார். அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் அது போல் நேர்த்தியான பங்கை ஆண்டு வைத்திருப்பார். தேவன் அந்த நேர்த்தியான இடங்களிலிருந்து எங்கென்னு அந்த பங்கு வர வேண்டுமோ தேவன் அந்த பங்கை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு கர்த்தர் அந்த பங்கை வைத்திருக்கிறார். அந்த பங்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அது நீங்கள் பெருமைப்படத்தக்கதாய் அந்த காரியங்கள் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதானே அப்படின்னு இருக்காது பாருங்க. இந்த மொர்தெகாய் பார்க்கும்போது அவனுக்குள்ளாக அந்த பெருமைப்படத்தக்கதா, என் வாழ்க்கையே இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வந்துடுச்சு, என் வாழ்க்கையை எல்லாரும் பார்க்கும்படி என் வாழ்க்கை இருக்கிறதே என்று சொல்லி அவன் பெருமைப்படத்தக்கதாய் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவனை நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்கும்படி செய்து அவனை கனப்படுத்துகிறதே இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அரண்மனை வாசலில் இருக்கிறவன் அரண்மனை வாசலாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு ராஜ கணம் வருகிறது, ராஜனுடைய ராஜ வஸ்திரம் அவனுக்கு வருகிறது, ராஜா ஏறுகிற குதிரையில் அவன் அமரும்படி இங்கே வருகிறத பார்க்கிறோம். அதுபோல் தேவன் உங்களை வாழ்க்கையில் மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் நேர்த்தியான இடங்களில் காத்தவங்க பங்கை வைத்திருக்கிறார். ஒரு வேளை அந்த பங்கு கிடைக்க முடியாத சில இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலை இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் என்றைக்கோ ஒரு செய்த ஒரு நன்மைக்கு அத்தனை நாள் அவனுக்கு எந்த பிரதிபலன் நடக்கலை, ஆனால் ஏற்ற சூழ்நிலை வரும்போது தேவன் அந்த பிரதிபலனை தருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு வரலையா? நிச்சயமாய் ஆண்டு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு ஆண்டவர் அந்த மொர்தெகாய்க்கு செய்த போது அன்றைக்கு கொடுத்திருந்தா அது அவனுக்கு அவ்வளோ கனத்தை கொண்டு வந்திருக்காது. ஆனால் தேவன் பாருங்களேன், அந்த எப்போ செய்யணும் என்பதை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய பங்கு இந்த பங்கில் இந்த ஆசீர்வாதங்கள் தடை இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆண்டு அதை உங்களுக்கு கொடுக்கும்படி செய்வார். அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் பெருமைப்படத்தக்கதாய் அந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவங்க வாழ்க்கையில் செய்து ஆண்டவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் பார்க்கும்போது அரண்மனை வாசலில் இருந்தவன் நீங்கள் பார்ப்பீங்களானால் அவன் அரண்மனை வாசலில் தான் இருந்தான், ஆனால் அரண்மனை சிங்காசனத்தில் அவனை அமரும்படி கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. அவன் வாழ்க்கை அலங்கோலமாக தான் இருந்தது. கர்த்தர் அவனை அலங்காரப்படுத்தினார் பாருங்க. அவன் அந்த தேசத்தில் சிறுமைப்பட்டவனை தான் இருந்தான். ஆனால் தேவன் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றுகிறத மொர்தெகாய் வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் பெருமைப்படத்தக்க செயல்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்து அவனை ஆண்டவர் இங்கே கனப்படுத்துகிறத இங்கே நம்மால் பார்க்க முடியும். அதுபோல் இந்த மாதத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கனப்படுத்தப்படும்படியாக கர்த்தர் உங்கள் நேர்த்தியான பங்கை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கனப்படுத்தும்படி உங்கள் குடும்பம், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் கனப்படுத்தும்படியாகவே கர்த்தர் சில நேர்த்தியான பங்கை ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை தேவன் உங்களுக்கு தந்து அவர் உங்களை கனப்படுத்த, அது உங்கள் ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் காரியமாக இருக்க எதுவாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் படிப்பின் காரியமாக இருக்கலாம், தேவன் அதை உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. இங்கே பார்க்க பெருமை மிக்க செயல்களினால இங்கே நான் பார்க்க இந்த மொர்தெகாய் கர்த்தர் கனப்படுத்துகிறது பார்க்குறோம். அது எப்படி இருந்தது என்றால், நீங்கள் அந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நமக்கு தெளிவாய் தெரியும். நீங்கள் அவன் பெருமை மிக்க செயல்களினால அவனை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த கனம் எப்படி இருந்தது என்றால், அவன் வாழ்க்கையில் ஒன்று உயரும்படி செய்தது. அவன் பெருமை மிக்க அந்த செயல் எப்படி என்ன செய்தது என்றால், அவன் அந்த தேசத்தில், அவன் சிறுமைப்பட்ட அந்த தேசத்தில், அவன் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த தேசத்தில் அவன் உயரும்படி செய்தது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அரண்மனை வாசலில் இருந்தவன் இப்போ அரண்மனையில் சிங்காசனத்தில் போய் அமரும்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் எப்படி என்றால், ஆண்டவர் அவனுக்காக செய்த காரியங்கள். அல்லேலூயா. அவன் பெருமைப்படத்தக்கதாய், அவன் கனப்படுத்தும்படியாய் ஆண்டவர் செய்த அந்த செயல்கள் அவனை என்ன செய்தது என்றால், அரண்மனையின் வாசலில் இருந்தவனை அரண்மனையில் இருக்கிற சிங்காசனத்தில் போய் அவன் அமரும்படியாய் அந்த காரியங்கள் அவனை உயர்த்துகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. இது போல கர்த்தருடைய அந்த காரியங்கள், பெருமைப்படத்தக்க அந்த காரியங்கள் ஆண்டவர் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி கனப்படுத்தப்படும் என்றால், தேவங்க எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீங்கள் உயரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தை, உங்கள் வேலைகளெல்லாம் நீங்கள் உயரும்படியாக கர்த்தர், நீங்கள் பெருமைப்படத்தக்க செயல்களினாலே கர்த்தர் செய்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார். அந்த நேர்த்தியான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை உயர்வுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை நான் வேலை ஸ்தலத்தில் அல்லது வாழ்க்கையில் நான் உயர வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்கள் ஸ்டடீஸில் அது போல இருக்கலாம். ஆனால் தேவன் நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் உயரும்படியாகவே கர்த்தர் வாழ்க்கையில் நீங்கள் பெருமிதம் அடையத்தக்க செயல்களினாலே கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் பார்க்கும்போது அவன் அந்த உயர்ந்த ஒரு இடத்துக்கு போவதற்கு எந்தவித சாத்தியமும் இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. இது போல் நீங்கள் உயரும்படியாக ஒருவேளை சொல்லலாம், எந்த சூழ்நிலைக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்புவீங்களா, தேவன் நிச்சயமாக நீங்கள் உயரும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அவனை உயரும்படி செய்தார். ரெண்டாவது பார்க்கிறோம், அவன் ஜெயிக்கும்படி செய்தது. அவன் வாழ்க்கையில் சில போராட்டம் வழியாக இந்த மொர்தெகாய் கடந்து போனான். ஒரு சில போராட்டங்கள், சில எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகள். ஏன்னா ஆமான் அவனுக்கு விரோதமாக எழுந்து அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், அவனை தூக்குமாறன் செய்து இந்த தூக்கு மரத்தில் அவனை என்ன செய்யணும், அவனை தூக்கி போடணும் என்று சொல்லி
ஒரு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் சில போராட்டங்கள் எழும்புது பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த யூத ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சில போராட்டங்களை அவன் வாழ்க்கையில் சந்திக்கிறான். சில எதிர்ப்புகளை இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் சந்திக்கிறான். ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில் பெருமைப்படுத்த செயல்களினால் அவனை கனப்படுத்தினார். என்னவென்றால் அவன் எல்லாவற்றிலும் ஜெயிக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி அவன் வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை, அவனை எதிர்த்து நின்று போராடுகிற காரியத்தில் அவனை அதை ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்கிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்கிறோம். எந்த ஆமான் அவனை மொர்தெகாய் தூக்கு போட வேண்டும் என்று நினைத்தானோ அதே தூக்கு மரத்தில் அந்த ஆமானை தூக்கி போடும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்க அவனை ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்கிறோம். அது போல உங்களை வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். சில போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். சில காரியங்களை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். சில போராட்டம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். சில காரியங்கள் உங்களை வந்து நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கலாம். அதை நீங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி என்றால் நீங்கள் பெருமை மிக்கப்படத்தக்க செயல்களினால கர்த்தர் காரியத்தை செய்து ஆண்டவங்க நேர்த்தியான இடங்களிலே அந்த பங்கு கிடைக்க செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் ஜெயிக்கும்படியான கனத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை பார்க்கும்போது அது அவன் வாழ்க்கையில் பார்க்க ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான், மேற்கொள்ள முடியாத அளவுக்கு தான் இந்த வாழ்க்கை சூழ்நிலை பார்க்குறோம். ஆனால் தேவன் அவன் பெருமைப்படத்தக்க செயல்களினால தேவன் அந்த காரியத்தை அவன் மேற்கொள்ளும்படி அவன் ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுபோல விசுவாசிங்க, உங்கள் போராட்டத்துக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. எதோடு கூட போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியங்களை போராடி கொண்டு இருக்கிறதோ அதை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அல்லேலூயா. அதை நீங்கள் அது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, அதை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் வாழ்க்கையில் அந்த நேர்த்தியான பங்கை ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் மேலாகும்படி செய்தான். வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கை அரண்மனையில் வாசலில் தான் இருந்தான். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கை எப்படி மாறினா அவன் எல்லாரை காட்டிலும் அவன் வாழ்க்கை மேலாகும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். நீ குறிப்பாக எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். மொர்தெகாய் என்ன பண்ணினானா, ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவை அகசுவருக்கு 2ஆவதவனும் யூதருக்குள்ளே பெரியவனும். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இங்கே வருகிறான். என்றால் எல்லாருக்கும் மேலானவனாய் அவன் காணப்படுகிறத பார்க்கும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக வைத்தார். என்ன, நீ எல்லாருக்கும் நீங்கள் மேலாகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே உங்களுக்கு கைக்கு கீழாக இருக்கத்தக்கதால், எல்லாம் உங்கள் கீழாக இருக்கத்தக்கதால் தேவன் உங்களை என்ன செய்ய போகிறாரு, ஆண்டவர் உங்களை மேலாக்க போகிறார். அல்லேலூயா. எப்படி என்றால் நீங்கள் பெருமைப்படத்தக்க செயல்களினாலே கர்த்தர் உங்களுக்கு செய்து அந்த நேர்த்தியான பங்கை உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை எல்லாரை காட்டிலும் நீங்கள் மேலாகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் பாருங்க, அரண்மனை வாசலில் இருந்தவன் தான், ஆனால் இப்போ தான் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் மேலாக அவன் வாழ்க்கை காணப்படுகிறது. எல்லாரும் அவனை கீழாக காணும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான பங்கை இந்த மாதத்தை உங்களுக்காக வைத்தார். நீங்கள் உயரும்படியாக
நீங்கள் ஜெயிக்கும்படியாய், நீங்கள் மேலாகும்படியாய் கர்த்தர் ஒரு நேர்த்தியான பங்கை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை தம்முடைய பெருமை மிக்க செயல்களினாலே செய்து கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது முதல் காரணம். இரண்டாவதாய் நாம் பார்க்கும்போது கனப்படுத்துகிறவன், நேர்த்தியான பங்கை தந்து நம்மை கனப்படுத்துகிறவர். ரெண்டாவது அவர் கனப்படுத்தும்படி அவர் என்ன செய்கிறார் என்றால் பெருக்கமிக்க செயல்களினால் கனப்படுத்துகிறார். பெருக்கமிக்க தேவன் நம்மளை இந்த மாதத்தில் ஆண்டவர் சில பெருக்கங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் பெருகும்படியாய் சில காரியங்களை ஆண்டவர் செய்து அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறுகும்படி அல்ல, ஆண்டவரை பெருகும்படி ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்க நன்மைகள் பெருகும்படி, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும்படி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகலமும் பெருகும்படி கர்த்தர் விரும்புகிறார். அந்த பெருக்கமிக்க செயல்களினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை கனப்படுத்த போகிறார். அந்த நேர்த்தியான அந்த பங்கை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் பெருகத்தக்கதா, நான் சகல காரியத்திலும் பெருகத்தக்கதாய், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெருகத்தக்கதாய் தேவன் அப்படிப்பட்ட செயல்களை நாம் மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வேதம் சொல்ல. நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெருக்கமிக்க செயல்கள், எந்த செயல்கள் என் வாழ்க்கையில் பெருக்கங்களை கொண்டு வருமோ, தேவன் அப்படிப்பட்ட செயல்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்து சில நன்மைகளை ஆண்டவர் பெருகும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லது எந்த காரியத்தில் நான் பெருக வேண்டும், எந்த இடத்துல நான் பெருக வேண்டும், எந்த சூழ்நிலை பெருக வேண்டுமோ அதுக்கேற்ற செயல்களை கர்த்தர் நமக்கு செய்து ஆண்டவர் நம்மை அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராய். இப்போது இருக்கிற பார்க்கில் நீங்கள் என்ன செய்யணுமா, எப்படி இருப்பீங்க, 1000 மடங்கு அதிகமாகும்படி. அல்லேலூயா. தேவன் அப்படியாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதே. இப்போது இருக்கிற பார்க்கிறோம் நம்மை அவர் 1000 மடங்கு அதிகமாகத்தக்கதாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீ வலது புறத்தின் இடப்புறத்தின் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லப்படும். அப்படின்னா ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நம்ம வைத்தார். சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில கிருபைகள், ஒருவேளை நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பலன் எல்லாம் பெருகத்தக்கதான செயல்களினால கர்த்தர் நம்மை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தை, உங்கள் வியாபாரங்கள், தொழிலிலே நேர்த்தியான பங்கை நேர்த்தியான பங்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கனப்படுத்தத்தக்கதான ஒரு பெருக்கம் மிக்க செயலை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணினா உங்கள் வாழ்க்கை கனம் அடையுமோ, உங்கள் வாழ்க்கையில் கனப்படுத்தப்படுவீங்களோ, தேவன் அப்படிப்பட்ட பெருக்கமிக்க செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், தேவன் இந்த மாத்திர உங்களை ஆண்டவர் பெருக பண்ண போக அந்த பெருக்கமிக்க செயல்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே ஈசாக்கை குறித்து அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அங்கே வாழ்க்கையில் ஈசாக்கின் வாழ்க்கையில் அவன் கனப்படுத்தப்படுகிறத இந்த வேத வசனங்களில் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், ஆதி 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். 29ஆம் வசனத்தினுடைய கடைசி பதில் பார்க்கிறோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இதை சொன்ன ஜனங்கள் தான் முன்னாடி பார்ப்பீங்களானால் அந்த ஈசாக்கை துரத்தி நான் இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த ஜனங்க துரத்தினாங்க இப்போ அதே ஜனங்க தேடி வந்து சொல்கிறாங்க, நீ கர்த்தரும் மூடு கூட இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஈசாக்கை இங்கே கனப்படுத்துகிறத இங்கே நான் கனப்படுத்துகிறேன். ஏனென்றால் ஆண்டவன் வாழ்க்கையில் நேர்த்தியான பங்கை அவனுக்கு கொடுத்து அவன் வாழ்க்கையில் பார்க்க அவன் பெருக்கமிக்க செயல்களினால் கர்த்தர் அவனை கனப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் நேர்த்தியான பங்கை கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிறத இந்த வேத சம்பவங்களில் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஈசாக்கு அந்த தேசத்தை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தின அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடை. அவன் வாழ்க்கை நேர்த்தியான ஒரு பங்கை ஆண்டவனுக்காக வைத்திருந்தார். ஆனால் சூழ்நிலை என்னமோ அவன் ஒரு நெருக்கத்தின் பாதையில், அவன் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் குறைவுப்பட்ட நிலையில தான் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கை காணப்பட்டது. நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பார்ப்பீங்களானால் ஆதியாகமம் 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னொரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். இப்போ பார்க்குறோம், ஒரு நெருக்கத்தை இந்த ஈசாக்கு சந்திக்கிறான். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த ஈசாக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இப்போ அவர் இருந்த இடத்துல இப்போ என்ன வேண்டாம், பஞ்சம் காணப்படுகிறது. தொடர்ந்து அந்த தேசத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை, தொடர்ந்து அந்த அவர் இருக்கிற இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை இங்கே சந்திக்கிறத பார்க்குறோம். அதனால் வேறு எங்கன்னா போய் என்ன செய்யலாம், பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேறு எங்கன்னா போய் நம்ம காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்கிற அபிமெலேக்குக்கு போகலாம், கேராருக்கு போகலாம் என்று சொல்லி அவன் தன் காரியத்தை செய்கிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான், ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறான், ஒரு குறைவாக வாழ்க்கையில் சந்திக்கிறான். என்னென்ன எத்தனை நாள் அந்த பஞ்சத்தில் இருந்தான்னு தெரியல, அந்த பஞ்சத்தில் அவன் என்னென்ன காரியத்தை செய்தான்னு தெரியல, எதெல்லாம் இழந்தான்னு தெரியல. இப்போ தொடர்ந்து அந்த காரியத்தை அவனால் மேற்கொள்ள முடியாததுனால, தொடர்ந்து அந்த காரியத்தை செய்ய முடியாததுனால இருக்கத்தை கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் இருந்த இடத்தை விட்டு இப்போ மற்றொரு இடத்துக்கு எங்கன்னா போய் பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் செய்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவன் அவனை இடைப்பட்டு நான் சொல்லுகிற இடத்துல நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த கேரார் என்ற அந்த ஊரில் அவனை ஆண்டவர் குடியிருக்கும்படி செய்கிறார். இங்கே தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவனை அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில், நெடுநாள் அங்கே தங்கி இருக்கிறான். ஏன், என்ன செய்துன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் தான் அவன் விதைக்கிறத பார்க்குறோம். நெடுநாள் அந்த 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 இடத்துல அவன் தங்கி இருக்கிறான். இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு திக்கற்ற ஒரு நிலையில் தான் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கை காணப்படும். ஏன், அந்த நெடுநாளாக அவன் என்ன செய்யலை, எதையும் விதைக்கலை, எந்த காரியத்தையும் செய்யலை. ஏன்னா என்ன செய்யுதுன்னு தெரியல, ஏன்னா அவங்க என்ன செய்யுதுன்னு தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. அப்படி நெடுநாளாய் அவன் எதையும் செய்யாமல் எந்த காலத்தை செய்யணும் என்ற திக்கற்ற ஒரு நிலையில் தான் காணப்பட்டான். ஆனால் தேவனை வழி நடத்தி இப்போ என்ன செய்கிறார்னால் அவனை விதைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அவன் விதைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து விதைச்ச முதல் தடவை அவனுக்கு என்ன பண்ணினார்? ஆண்டவருக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன, அவனுக்கு நேர்த்தியான பங்கு கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறத பார்க்க, ஏன்? அவனை கனப்படுத்தும்படியாய். அல்லேலூயா. அந்த தேசத்தை, அவன் குடியிருக்கிற தேசத்தில் ஏன் அவன் அவன் கனப்படுத்தப்பட்டாதான் அந்த தேசத்தில் அவனால் என்ன செய்ய முடியும்? நிலைச்சிருக்க முடியும். ஆனால் இப்போ அவனை கனப்படுத்தப்படும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு நேர்த்தியான பங்கை ஆண்டவர் அவனுக்கு கிடைக்க பண்ணுகிறார். எப்படி என்றால், அவங்க பார்க்கிறோம், பெருக்கமிக்க செயல்களினால் அவன் அந்த தேசத்தில் அவனை பெருக பண்ணும்படியாக அவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் செய்கிறத பார்க்கிறோம். அவன் விதைச்சது ஒன்று வீணாய் போகலை, அவன் விதைச்சது ஒன்றும் பலனற்று போகலை, எல்லாமே பலன் கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? அவனை பெருக பண்ணும்படியாய். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. பாருங்களேன், அவனை பெருக பண்ணும்படியான செயல் என்னவோ அந்த சூழ்நிலையில் அவன் பெருக பண்ணதுக்கு எதை அவனுக்கு ஆசீர்வதிக்கணும், எதை அவன் வாழ்க்கையில் மாற்றம், கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. அவன் விதைத்ததை 100 மடங்கு அறுவடை செய்யும்படி கர்த்தர். அது போல் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருகும்படி, அவங்க காரியங்கள் பெருகத்தக்கதாக உங்களுக்கு என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டுமோ நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நேர்த்தியான இடங்களிலே கர்த்தர் பங்கை வச்சிருக்கு. அதை தந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அந்த கனப்படுத்துவதற்கு தான் உங்களை ஆண்டவர் பெருகும்படியான சில நன்மைகளை, சில காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் ஊழியங்களில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனமடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் எதை பெருக பண்ண முடியுமோ கர்த்தர் அதை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கின் வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவனை ஆண்டவர் பெருக்கமிக்க செயல்களால் அவனை கனப்படுத்த பார்க்கிறோம். அந்த கனம் அவனுக்கு எப்படி இருந்திருந்தால், ஒன்று வேறு ஒன்றும்படி செய்தது. பெருக்கமிக்க செயல்கள் அவன் வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னா, எப்படிப்பட்ட ஒரு கனத்தை கொடுத்தது? அவன் வாழ்க்கையில் அவன் வேறு ஒன்றும்படி செய்கிறத பார்க்க, அந்த தேசத்தில் முன்பின் தெரியாத தேசம், அவன் சொந்த தேசம் அல்ல, சொந்த இடம் இல்லை. ஆனால் சொந்த இடம் இல்லாத அந்த இடத்துல அவன் அந்த இடத்த வேறு ஒன்றும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்குறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானால் அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் பணிவிடைக்க இருந்தபடியாக பெலிஸ்த அவன் பேரில் பொறாமை கொண்டு. அல்லேலூயா. பாருங்களேன், அந்த இடத்துல அவன் எப்படி அது ஈசாக்கு எப்படி வந்தான்னு தெரியல. அவங்க அப்பா நிறைய சொத்து வச்சிருந்தார். இப்போ அந்த பஞ்சகாத்த சொத்தெல்லாம் அவன் இழந்துட்டானோ அல்லது சொத்தெல்லாம் அது குறைஞ்சி போச்சே தெரியல. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் முன்பின் தெரியாத தேசத்தில் அவனை வேறொன்று பண்ணும்படியாய் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் வேறு ஒன்றை பண்ணுவதற்கு கர்த்தர் சில காரியத்தை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. நீ வேறு ஒன்றை பண்ணுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தெல்லாம் பெருக பண்ண வேண்டுமோ, எந்த செயல்களை கர்த்தர் பெருக பண்ண வேண்டுமோ கர்த்தர் அதை இந்த மாதத்தில் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் வேறு ஒன்ற முடியாதபடி சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வேறு ஒன்றை பண்ணுவார். அல்லேலூயா. ஈசாக்கை பார்க்கும்போது அந்த தேசத்தை வேறு ஒன்ற முடியாத நிலையில தான் அவன் காண. ஏன்? ஏற்கனவே ஒரு நெருக்கடியெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறான். இங்கே ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே என்ற அந்த சூழ்நிலை தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் தேவன் அந்த இடத்துல அவனை வேறு ஒன்றும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? அந்த தேசத்தின் நிலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவன் விதைச்சான், எல்லாமே ஆண்ட விளைச்சல் தந்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அது நிமித்தம் அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தடைய மகா பெரியவனாய் வேலைக்காரர்கள் பணிவிடை ஆட்டம் அந்த மாட்டு எல்லாம் சேருகிறதே இங்கே நம்மளால் பார்க்கணும். எதை காட்ட அவன் வேறொன்றுபடி கத்த அது போலங்க வாழ்க்கையில் கத்தை வேறொன்ற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தை, உங்கள் காரியங்களில், உங்கள் படிப்பில், ஆவிக்குரிய காரியங்களில் வேறு ஒன்றுபடி கத்த செய்தால் வேறு ஒன்றத்தக்கதான உங்கள் பெருக்கத்தை ஆண்டவங்களுக்கு தந்த அந்த பெருக்கமிக்க செயல்களை கத்த உங்கள் வாழ்க்கையில் செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாய் கத்த நீங்கள் வேறு ஒன்றை பண்ணும்படியாய் கத்த சில வேளையில் என்னால் ஒரு இடத்துல என்னால் சரியாக நிலைச்சி இருக்க முடியல, ஒரு காரியத்தை என்னால் நிலைச்சி இருக்க முடியல அப்படின்ற சூழ்நிலைகளை ஒரு வேளை காணப்படலாம். சூழ்நிலைகள் என்ன ஒரே இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு ஒரே இடத்த நிலைச்சி இருக்க முடியாதபடி சூழ்நிலைகள் காணப்படுகிறது. நான் நிலைச்சி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் சூழ்நிலைகள் அது போல் விடமாட்டது என்று ஒரு வேளை அது போல் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தை நம்புங்க, கர்த்தர் உங்களை வேறொன்றை பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வேறொன்றை பண்ணும்படியான பெருக்கமிக்க செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து அவர் உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பலப்படும்படி செய்தல். அவன் தேசத்தில் அவன் எப்படி வந்தான்னு தெரியல, ஆனால் அந்த தேசத்தில் பார்க்கிறோம் அவன் பலப்படுத்தப்படுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க பாருங்களேன், 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானாய் என்றான். அல்லேலூயா. அவனை பலப்படும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருக்கமிக்க செயல்களை அவன் வாழ்க்கையில் செய்கிறார். அவன் அந்த ஜனத்துக்கு எதிராக, அந்த ஜனத்துக்கு சரிசமமாய் அவன் பலப்படும்படியாய் மாத்திரமில்லை, அந்த ஜனத்துக்கு மிஞ்சியும் அவன் என்ன செய்கிறான்? மிஞ்சியும் பலப்படும்படி கர்த்தர் செய்கிறாங்க. பார்க்க எங்களை பார்க்கல என்ன செய்கிற? நீ பலத்தவனாய் மாறிட. அதெல்லாம் நாங்கள் உங்கள் அடங்கில இருக்க முடியாது, அதெல்லாம் நீ என்ன செய்ய, எங்கள்கிட்ட ஓடி போயிடு அப்படின்னு. நீ எங்கேயோ வந்து வந்தவன் எங்களை விட நீங்கள் பலனாக மாறிட்ட, எங்களை விட நீங்கள் பலப்பட்டுட்ட என்று சொல்லி அவங்க என்ன செய்ய, அவனை துரத்துக்கிறதை நீங்கள் பார்க்கணும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆண்டவர் பலப்படும்படியாக கர்த்தர் உங்கள் பெருக்கமிக்க செயல்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சகல காரியத்தில் நீங்கள் பலனடையத்தக்க, இந்த பலனடையும் போது யாரை நம்ம என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியாது பாருங்க. இப்போ அந்த பெலிஸ்தரால் எதிர்த்து நிற்க முடியல. அவனை அவன் பலப்படுகிறது என்ன செய்ய முடியல, அவங்களால தடுக்க முடியல பாருங்க. அதனால நீ எங்களை விட்டு போயிடுன்றான். இன்னும் இருந்தாக்கா இன்னும் எங்களை விட நீ பலமாக மாறிடுவேன், நாங்கள் உங்களுக்கு அடிமையாக மாறிடுவோம், அதான் எங்களை விட்டு போயிடுன்னு சொல்கிறான். தேவன் எப்படியா அவனுக்கு நேர்த்தியான பங்கை கர்த்தர் அவனுக்கு தந்து அவனை கனப்படுத்துகிறதே இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அந்த 100 மடங்கு விளைச்சல் எங்கேருந்து வந்து நாங்களே பார்க்கல, ஆனால் இவனுக்கு எங்கே வந்தது 100 மடங்கு விளைச்சல் அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் அவனுக்கு நேர்த்தியான பங்கை வச்சுருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் தேவனுக்கு நேர்த்தியான பங்கை ஆண்டவர் வைத்த எதற்கென்றால் நீங்கள் கனப்படுத்தும்படி, அவங்க குடும்பத்தில் அவங்க எல்லா இடங்களையும் நீ கனப்படுத்தும்படியாக கர்த்தரை வைத்திர, அதற்கு உங்கள் வாழ்க்கையில் பெருக்கமிக்க செயல்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பலப்படுவீங்க, உங்கள் காரியங்கள் பலப்படும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பலப்படுவீங்க, உங்கள் ஆசீர்வாதங்கள் பலப்படும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருமானங்களை கர்த்தர் பலப்படுத்துவாங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு ஆசனம் பலப்பட முடியல, எல்லாம் சரிசமமாக வருது. சில வேளையில் நடத்துவதுக்கே, குடும்பம் நடத்துவதே சில வேளை கஷ்டமாக இருக்குது, சில வேளை சில காரியங்களை சமாளிக்க முடியல, செலவுகள் அதிகமாக வருது. இப்படி பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய காரியங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் பெருக்கமிக்க செயல்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதிக்கிறவை இங்கே நாம் பார்க்க, அந்த ஈசாக்கை கர்த்தர் பலப்படுத்துகிறத பார்க்கும்.
யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவர் இங்கே பலன் அடைகிறத இங்கே நம்மளை அது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சூழ்நிலைகள் நம்ம எதிர்த்து நிற்காதபடிக்கு, சில வேளை சூழ்நிலை நம்ம எதிர்த்து நின்று கொண்டு இருக்கு பாருங்களேன். சில கடன், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள்லாம் நம்ம எதிர்த்து நின்று கொண்டு இருக்கு. நம்மளால் சில வேளை அது சமாளிக்க முடியல. ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. தேவன் அப்படியா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், சமாதானமாக இருக்கும்படி. நீங்கள் தொடர்ந்து அந்த வேத வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே அந்த துறவு தோண்டும் போது வாக்குவாதம் பண்ணுறாங்க. 2 தொடர் வாக்குவாதம் பண்ணுறாங்க. மூன்றாவது ஒரு துவக்கும் போது பார்க்கிறோம் 22ஆம் வசனத்தில், பின்பு அவனிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன், நாம் தேசத்தில் படுகும்படி எப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பேர், சமாதானமாக இருக்கும்படி செய்த. அல்லேலூயா. அது வரைக்கும் வாக்குவாதம் தான் இருந்தது, போராட்டம் தான் இருந்தது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அடக்கி போட்டார். அல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளிலே ஒருவேளை நீ காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை நேர்த்தியான பங்கை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். எதற்கென்றா உங்களை நீங்கள் கனப்படுத்தும்படியாக. உங்கள் அது எப்படி இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாக இருக்கும்படி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களோடு போராடின காரியங்கள், உங்களோடு வாதாடின காரியங்கள், உங்களோடு எதிர்த்து நின்ற காரியம் எல்லாம் அடங்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயாங்கப்பா. அது வரைக்கும் வாக்குவாதம் பண்ணாங்க, ஆனால் தேவன் அவர்களெல்லாம் ஆண்டவர் அடக்கி போட்டார். அல்லேலூயா. அது குறித்து அவங்க என்ன பண்ணலையா, வாக்குவாதம் பண்ணலை. வாக்குவாதம் முடியல அவங்களால. அவங்கள பார்க்குறாங்க சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் பெருக்கமிக்க செயல்களை அந்த ஈசாக்கின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவங்க வாழ்க்கையில் இங்கே என்றென்றைக்கும் நீங்கள் சமாதானமாக இருக்கத்தக்கதான செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெருக்கமிக்க செயல்களினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அந்த நேர்த்தியான பங்கை தந்து உங்களை கனப்படுத்தி அவர் உங்களை நடத்த போகிறாங்க பார்க்கிறோம். அதை குறித்தாங்க வாக்குவாதம் பண்ணல, அவங்க தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் ஒரு சில காரியங்களிலே, ஒரு சில சூழ்நிலைகளிலே, ஒரு சில இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. 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 அந்த சமாதானத்தை இனி உங்கள் வாழ்க்கை, அந்த வாக்குவாதங்கள், அந்த போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு தெய்வீக சமாதானத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால் உங்களை நேர்த்தியான பங்கை தருகிற தேவன் அவர்களை கனப்படுத்த போகிறார். கனப்படுத்துவதற்கு தேவன் பெருக்கமிக்க செயல்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த பெருக்கமிக்க செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும்போது அந்த கனம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வேறொருபடி ஆண்டவர் செய்வார், நீங்கள் பலப்படும்படி செய்வார், நீங்கள் சமாதானம் இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும்போது கனப்படுத்துகிறவர் நல்ல நேர்த்தியான பங்கை தந்து நம்மை கனப்படுத்துகிறவர். மூன்றாவதாக என்ன செய்யணும், பெருங்காரியம் மிக்க செயல்களினால கனப்படுத்துவார். பெருங்காரியம் மிக்க செயல் அப்படின்னா பெரிய காரியங்களினால கர்த்தர் நம்மை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து, நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். யோபு 2:26 பார்க்கிறோம். இயேசுவே பயப்பட கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் பெருங்காரியம் மிக்க செயல்கள் என் வாழ்க்கையில் அந்த எதெல்லாம் பெரிய காரியமாக இருக்க வேண்டுமோ அதை கேட்ட செயலை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த நேர்த்தியான பங்கை
நாம் ஆண்டவர் தந்து நம்மை கனப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. நம்மை கத்த பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய நாம் கிரகிக்கக்கூடாத, நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, நாம் அறியாததும் நமக்கு எட்ட முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அதை நம்மால் பார்க்க முடியும், அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெருங்காரியமிக்க செயல்களினால ஆண்டவர் நம்மை அவர் கனப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் தேவன் இந்த மாதம் நேர்த்தியான பங்கை அந்த நேர்த்தியான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதை தந்து நம்மை கனப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ரூத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் நேர்த்தியான ஒரு பங்கை வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. வாழ்க்கை குறித்து பார்க்க, வாழ்க்கை முழுதும் இருள் சூழ்ந்த வாழ்க்கை. ஆனால் நீங்கள் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவன் ரூத்துக்கு என்று ஆண்டவர் நேர்த்தியான ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொல்லி ரூத்தின் புக்கில் வாசிக்கிறது பார்க்க முடியும். நீங்கள் ரூத்து 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்கள் அவனை நோக்கி, போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டிவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒன்றும் இல்லாமல் வெறுமையான ஒரு வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி மாறுமா? வீட்டை கட்டுகிறவர்களாக மாற்றுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில், கணவன் பிள்ளை இல்லை, கணவன் இறந்து போன சூழ்நிலை, தாய் தகப்பன் வீட்டில் சொந்த வீட்டெல்லாம் விட்டு ஒன்றுமே இல்லை, வெறுமையான ஒரு வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கையே கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அவளை குறித்து சொல்லப்படுகிறது, இந்த ரூத்து எப்படியா இருப்பாங்கன்னா, அவள் வீட்டை கட்டுகிறவளாக இருப்பாள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்? இந்த நேர்த்தியான பங்கை ரூத்துக்காக வைத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் மூலமாக அவங்க வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவங்க வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார், உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கை, உங்கள் மனைவி வாழ்க்கை ஆண்டவர் கட்டுவார். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட நேர்த்தியான பங்கை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் அதை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, வீட்டை கட்டுவர்களாக ஆண்டவர்கள் மாற்றுகிறதே இந்த சூழ்நிலை நாம் பார்க்கணும். அதற்கு ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆண்டவர் பெருங்காரியமிக்க செயல்களினால் கர்த்தர் அவளை கனப்படுத்து. அவளால் கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஏதோ கதிர்களை பொறிச்ச வயிற்றில் என்ன செய்ய வாழ்க்கையை ஓட்டலாம், அப்படிதான் வாழ்க்கை இருந்தது. ஒருவேளை அவங்க அப்படி தான் நினச்ச, ஒருவேளை அவங்க நினைப்பது போல இருந்துக்கலாம். கர்த்தர் அவங்க நினைப்பதற்கு எண்ணுவதற்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அந்த ரூத்து கனப்படுத்தும்படியா அந்த ஊரில், ஏன்னா முன்பின் தெரியாத அந்த ஊரில் வந்திருக்கிறாங்க. அதான் அவங்க மோவாப் தேசத்துக்காரங்க. மோவாப் தேசம் அந்த இருக்க யூத ஜனங்க என்ன செய்ய, மோவாப் தேசம் என்ன ஜனங்க என்ன சேர்க்க மாட்டாங்க. இப்போ அந்த ரூத் தண்ணியே நம்பி வந்ததுனால அந்த ரூத் அந்த தேசத்தில் கனப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்ய, அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை கர்த்தர் நேர்த்தியான பங்கை கொடுத்து அவங்களை கனப்படுத்துகிறார். அதற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
போல கத்த இந்த மாதத்தில் கத்த உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யப்போ நேர்த்தியான பங்கை பெற்று இங்கே கனப்படுத்தும்படியால் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த பெருங்காரியம் மிக்க காரியங்களை கத்த செய்து அவரை கனப்படுத்தார். அந்த கனம் எப்படி இருந்தது? அந்த கனம் என்ன செய்தது என்றால் நிமிரும்படி செய்தது. அது வரைக்கும் அந்த ரூத்தினுடைய தலை குனிந்தே தான் இருந்தது. ரூத்தினுடைய வாழ்க்கை குனிந்தே தான் இருந்தது. அந்த கர்த்தர் வாழ்க்கையில் நேர்த்தியான பங்கை கொடுத்து அவளை கனமடும்படியால் தேவன் என்ன செய்தார்? அவள் பெருங்காரியமிக்க செயல்களை கர்த்தர் செய்ததுனால குனிந்த தலை நிமிர்ந்தது. அல்லேலூயா. குனிந்த வாழ்க்கை நிமிருகிறத இந்த வேத சமூகத்தில் பார்க்கணும். ஒருவேளை சில காரியங்களிலே ஒருவேளை எங்கள் தலை குனிந்து இருக்கலாம். சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அவங்க நிமிர முடியாதபடி குனிந்து இருக்கும்படி செய்யலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் தலை குனிந்து காணப்பட்டீங்களோ கர்த்தர் அதை நிமிர பண்ண போகிறார். அல்லேலூயா. அலையில் எந்த காரியங்களை தலை குனிய வைத்ததோ கர்த்தர் அதெல்லாம் மாற்றி நீங்கள் தலை நிமிரும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த நேர்த்தியான பங்கை உங்களுக்கு ஆண்டவர் தந்து ஆண்டவர் பெருங்காரியமிக்க செயல்களினால் உங்கள் தலை உங்கள் வாழ்க்கை உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிமிரும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அலையில் ரூத்துடைய வாழ்க்கை அப்படியாய் தேவன் செய்தார். ரெண்டாவது பார்க்கும்போது எழும்பும்படி செய்தான். வாழ்க்கையில் பார்க்கிறோம், வாழ்க்கை எழும்ப முடியாத அளவுக்கு தான் அவன் வாழ்க்கை பார்க்கும்போது நிர்மூலமாக்கப்பட்டது. வாழ்க்கை உடைக்கப்பட்ட வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் தேவனோ வாழ்க்கையை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்கள் இங்கே உடைக்கப்பட்டிருக்கலாம், எழும்ப முடியாத சூழ்நிலை காணப்படலாம். தேவன் உங்களுக்கு நேர்த்தியான பங்கு ஆண்டு தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேர்த்தியான பங்கை தந்து ஆண்டவங்களை கனப்படுத்த அதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. ரூத் எழும்ப முடியும், வாழ்க்கை எழும்ப முடியும். அவ எதிர்பாராத அவர் கிரகிக்கக்கூடாத காரியத்தை பெரிய காரியத்தை அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் செய்கிறத பார்க்குறார். அல்லேலூயா. முன்பின் தெரியாத அந்த போவாஸ் அவளை திருமணம் பண்ணும்படி கர்த்தர் வைக்கிறார். பாருங்களா. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து அவள் வாழ்க்கை எழும்பும்படி கர்த்தர் வைக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்குறோம் பிரகாசிக்கும்படி செய்து. அது வரைக்கும் இருளில் இருந்தால் அது வாழ்க்கை இருட்டாக தான் இருந்தது. ஆனால் தேவனை அவளுக்காக வைத்திருந்த நேர்த்தியான பங்கை ஆண்டவர் கொடுத்து அவளை கனப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த. அந்த பெரிய காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை பிரகாசிக்கும்படி செய்தது. அல்லேலூயா. அது வரைக்கும் ரூத் அந்த மோவாப் தேசத்தில் இருந்தால் ரூத் நீ யாருன்னு தெரிஞ்சிருக்காத பாருங்க. ஆனால் தேவனை நம்பி அவன் தேவனை ஜனத்து அண்டை வந்தபோதோ கர்த்தர் வாழ்க்கை பிரகாசிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அது போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்து உங்களை ஆசீர்வதியை உங்களை அவர் கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நேர்த்தியான இடங்களிலே பங்கு எனக்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைக்கும்படி செய்கிற தேவன் உங்களுக்கு நேர்த்தியான பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். உயர்ந்த சிறப்பான நன்மை முந்தின சிறிய காலத்திலும் நற்சீர் உண்டாக பண்ணுகிற தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நேர்த்தியான பங்கை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த பங்கை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்க போய் எதற்கென்றா நீங்கள் கனப்படுத்தும்படியா, நீங்கள் கனப்படுத்த உங்கள் நிலையிலே உங்கள்
கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி என்றால் ரபா ஷாலா தூராதியான் தாரா கபாதியான் தாரா, பெருமை மிக்க செயல்களினால, பெருக்கமிக்க செயல்களினால, பெருங்காரியமிக்க செயல்களினால கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை சோதரிக்கிறார், நன்றியோடு மை சோதரிக்கிறார். ஷபாலா தூராபாதியாந்தாரா கபாதியாந்தாரா. விசுவாசிங்க, ரீபா ஷபா, நம்புங்க. இந்த மாத்திர கர்த்தர் எனக்கு நேர்த்தியான பங்கை வைத்திருக்கிறார், நேர்த்தியான பங்கை வைத்திருக்கிறார். நான் கனப்படுத்தும்படியாய், என் குடும்பம் கனப்படும்படியாய், வேலை ஸ்தலத்தில் நான் கனப்படுத்தும்படியாய், தொழிலிலே, வியாபாரங்களிலே, படிப்பிலே, ஸ்கூல்லே, காலேஜில், ரீபா ஷபாதியாந்தாரா, நான் கனப்படுத்தும்படியாய், ஊழியத்தில் நான் கனப்படுத்தும்படியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கனப்படுத்தும்படியாய், நான் போகிற இடமெல்லாம் நான் கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் நேர்த்தியான பங்கை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நேர்த்தியான பங்கை தந்து என்னை அவன் கனப்படுத்த போகிறார். அதற்கு என் வாழ்க்கையில் நான் பெருமை மிக்க செயல்களை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். பெருக்கமிக்க செயலை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். பெருங்காரியமிக்க செயல்களை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். ராபா ஷாகா தாராபா ஓ ரியாந்தாரா தூராபாலா ஷபாராபாரா பாரா 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 பா ஓ ரகாதாரா பாலா தூராபாலா ஷபாபா பாபா பாபா பாரா காதாரா பாரா பாரா பா ரியாந்தாரா பாலா தூராபாலா ஷபாபா பா கபாரா பாரா பா. இப்போதே அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனத்தை ஆசீர்வாதம் ஐயா ஒவ்வொரு சிரசில் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சிரசில் மீது கத்தை வைத்து ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராபா ராதா ராமாலா தாராபா ராபா 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 ஓ ராபா ஷபா பாபா கபா பாபா. இப்போதே அந்த ஆசீர்வாதம் இப்போதே அந்த ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கட்டும் ஐயா, ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளில் இறங்கட்டும். வேலை, வியாபாரங்கள், தொழில்களிலே கையீடு செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் இந்த தீர்க்கதரிசன ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. படிக்கிற ஆண்டவரை பிள்ளைகளின் வாழ்க்கையில் அந்த தீர்க்கதரிசன வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவர். அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்தில், அங்கே செய்கிற ஊழியத்தில் இந்த தீர்க்கதரிசன ஆண்டு வாக்குத்தத்தம் இறங்கட்டும் ஆண்டவர். எங்கள் சபையில் இறங்கட்டும் ஐயா. எங்கள் சபையில் இருக்க எல்லா ஊழியங்களிலும் இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. நீங்கள் நிரப்புவீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்தினால தேவன் ஆண்டவரை நீங்கள் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓ ராபா பாபா ராகா தாரா பாரா பாரா காதாரா தீரா தாரா தா ஷபாராபா. இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்தினால ஒவ்வொரு நிரப்புவீராக, நிரப்புவீராக. இந்த ஆசீர்வாதம் நிரப்புவீராக. ஓ ஷாகா தாதா ஓ ராபா பாபா லாகா தாடா பாலா துராபாலா ஷாகா பா காபா 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 உராபா. அந்த ஆசீர்வாதம் இப்போதை இறங்கட்டும் ஒவ்வொரு சிரசை மேலும் அப்பா, ஒவ்வொரு சிரசை இறங்குவதாக. ஒவ்வொரு நிரப்புங்க அப்பா, ஒவ்வொரு பாத்திரமும் இந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களினால அந்த நிரம்பி வடியட்டும் ஐயா, நிரம்பி வடியட்டும் ஆண்டவர். ராபா ஷபா ராபா ஓ ரபாலா தூராபாலா ஷபா ராபா கபாரியாந்த ராபா ராபா. இந்த மாற்று எங்களுக்காக நேர்த்தியான பங்கை கத்தராண்டவரை நீங்கள் வைத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்திருக்க அந்த தயவுக்காக இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நேர்த்தியான பங்கை எங்களுக்கு தந்தாண்டவரை தேவரி எங்களை கனப்படுத்த போகிறதுக்காக நாங்கள் கனப்படுத்தும்படியாக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை அப்பா பெருமை மிக்க செயல்களை அந்த பெருக்கமிக்க செயல்கள், பெருங்காரிக்க செயல்களை கத்த செய்தாண்டவரை நீர் எங்களை ஆண்ட கனப்படுத்த போகிறதற்காக உமக்கு கொடா கொடி சோதராம் 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 சோதரையா. வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேலை, வியாபாரங்கள், தொழில்களை கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் கத்தர் படிக்கிற காரியங்களெல்லாம் கத்தர்
கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க ஆவிக்குரிய ஜீவத்தை ஆசீர்வதிங்க. முடியத்தின் காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய வல்லக்கரை தொடர்ந்து கூட நடத்துங்க. உடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து வாக்கு தத்தத்தின் நன்மைகளை சுதந்திரித்து ஆண்டவர் அப்பா தேவரே ஆண்டவர் அப்பா நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற சகல பிசாசினுடைய வல்லமைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம். பலவான இயேசுவின் நாமத்தை கட்டுகிறோம் ஆண்டவர். தேவரி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. ஆசீர்வதிங்க. சமாதானம் சந்தோஷம் சுகபலனும் ஆரோக்கியத்தான் தேவன் தந்து மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக ஆண்டவரே. குடும்பத்தை வருகிற வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தேவ ஆசீர்வதித்து சகலத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. தேவையில்லாத வருகிற செலவுகளாக இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் சகல நன்மைகளினாலும் சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதம் பூமிக்கிற ஆசிர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை தேவன் செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் எங்கள் பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரிசுத்தாவின் துணையோடு ஜெபங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதி எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்று இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருப்பதற்கு எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.